எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மீன் சுத்தம் பண்ணுறது பார்க்க போகிறோம். 2 மீன் வந்து கட்லா அந்த மீன் பேர். 2 பெரிய சைஸ் மீன் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 மீன் சேர்த்து 3 கிலோ இருக்கும், 3.25 கிலோ இருக்குது. பிடிச்சி கட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப எப்படி வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ அதனால் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாமே வந்து வெட்டி எடுத்துக்கிறோம். பெரிய மீனுன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடையிலனா தலையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதனால் நாங்களே க்ளீன் பண்ணிவிடுவோம். இதுக்கு முன்னாடி நான் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது, க்ளீன் பண்ணுறதுலேருந்து தொக்கு வைக்கிறது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சாம்பல் இல்லைன்னா மீன் ரொம்ப வழுக்கும், அளவளப்பாக இருக்கும். ஸோ சாம்பல் வச்சு தான் கட் பண்ண முடியும். சாம்பல் தடவுனா தான் வந்து கொஞ்சம் சொரன்னு நழுவாமல் இருக்கும். சாம்பல் நல்லா தடவிட்டு கையிலையும் தடவிக்கணும், மீன்லேயும் நல்லா புரட்டிட்டு இது பண்ணோம். இதை அருவாமனையில் வந்து கட் பண்ண முடியல, பெரிய மீனாக இருக்கனால அப்பா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. ரொம்ப க்ளீன்டாயிரும். இதுலேருந்து எந்த ஒரு கவுச்சி கூட வராது வெளியே. அந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம். எல்லாருக்குமே வந்து ஹோட்டலில் மீன் சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க. ஒரு மாதிரி வாடை வரும், நல்லா க்ளீன் பண்ணாங்களோ இல்லையோன்னுலாம் யோசிப்பாங்க. அதுக்கு பயப்படவே வேணாம். இப்படி க்ளீன் பண்ணிட்டா வீட்டில் க்ளீன் பண்ண தெரியாதவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது குட்டி மீனுனா இதே ப்ராசஸ் தான். அந்த மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம பெரிய மீனுன்றனால தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஸோ குட்டி மீன்னா நம்ம வச்சுருக்க அருவாமனை, குட்டி கத்தி அதுலேயே பண்ணிடலாம். மேலே இருக்கக்கூடிய செதிலெல்லாம் வந்து அப்பா கத்தியிலே சீச்சிடுவாங்க. தலை கட் பண்ணுறது தான் பெரிய இதாக இருக்கும். நமக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் எப்படி பிடிச்சிட்டு எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2 சைடும் அந்த இதுக்குள்ளே வந்து அந்த காது மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே கையை விட்டுட்டு 2 சைடும் இப்படி கட் பண்ணால் அப்படி தனியாக ஒடிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி. ஸோ அதில் எதுவும் நமக்கு வந்து சதையெல்லாம் இருக்காது, அதை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணாதான் வந்து தலையில் வந்து சதை பகுதி வந்து சேர்ந்து போகாது. கடையில் எப்படி கட் பண்ணுவாங்கன்னா இப்படி தனியாக கட் பண்ணாமல் சேர்த்தே கட் பண்ணிடுவாங்க, பீஸ் மாதிரி. ஸோ தேவையில்லாமல் அதையும் நம்ம குழம்புல போட்டு வெறுமனே தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். அப்படி போட தேவையில்ல. கனமாக இருக்குது, பெரிய மீனாக இருக்கிறனால அதை வந்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்தளவு கட் பண்ணால் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 2வது குழம்புல போடுறதுக்கும் அதனுடைய இதெல்லாம் சாரெல்லாம் இறங்கி நல்லா வெந்திருக்கும். இல்லைனா உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும், அவ்வளோ தூரம் டேஸ்ட் இருக்காது, மசாலா இறங்காது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த மீடியம் சைஸில் இருந்தது இல்லையா, அந்த மீன் கட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இதை கட் பண்ணதுக்கப்புறமும் க்ளீன் பண்ணோம். ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னுக்க உரசி எல்லாத்தையுமே அந்த மேலே உள்ள செதில்லாம் எடுக்கிறோன்னா அப்போ தான் வந்து நல்லா எல்லாமே க்ளீனாக போகும். தனித்தனியானா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ தனித்தனியாக பீஸ் போட்டு தந்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து உரசி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்படின்னா நமக்கு ஒரே வேலையில் முடிஞ்சு போயிடும். இதை பாருங்கள், இப்போ கட் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் தலைப்பகுதி. ஸோ இப்படி நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் வந்து தலைப்பகுதி வந்து சதையோடு இருக்கும். அந்த வேஸ்ட்டில் எந்த சதையும் மீதம் இல்லாமல் தூக்கி போட்டுடலாம். இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் க்ளீன் பண்ணணும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அந்த மாதிரி பெரிய மீன் வந்து டேஸ்ட் வந்து இருக்கும். கட்லா மீனை பொறுத்தவரை வந்து பெரிய மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில மீன் வந்து பெரிய மீனாக இருக்குது, டேஸ்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கட்லா வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதனுடைய டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம எப்படி எப்பவும் போல் குழம்பு வைக்கிற மாதிரி வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, டேஸ்ட் வந்து மாறாது கட்லா பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி பெரிய மீனாக இருக்கனால ஒன் சைடு மட்டும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஸ்லைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவனாக கட் பண்ண முடியும், இல்லைன்னா பிஞ்சிடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே தனியாக பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணோன்னா முடிஞ்சிருச்சு ப்ராசஸ், அவ்வளோதான். இது இப்படியே விட மாட்டாங்க. இதை மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுவாங்க. உப்பு போட்டு உரசுவாங்க. ஏன் உப்பு போடுறோன்னா, இன்னமும் இதில் ஏதாவது வளவளப்புன்னு இருந்ததுன்னா குழம்புல போடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. குழம்பு டேஸ்ட்டே கெடுத்துரும். இங்கே பாருங்கள், காக்காலாம் கத்திகிட்ருக்கு பயங்கரமாக. மீன் நம்ம அறுக்கிறோம் இல்லையா, அந்த வாசனைக்கு வந்து நிறைய காகம் வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது பெரிய மீனுன்றனால கஷ்டமாக இருக்குது. இது தலைப்பகுதி இப்படியே போட்டால் நல்லா இருக்காது. அதை கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். முடிஞ்சு நம்ம கட் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சு. இதை நல்லா 2 தடவை அலசிட்டு உப்பு போட்டோம். உப்பு போட்டு அதை அப்படியே கையிலே பிசைஞ்சு விட்டோனாலே போதும். அந்த உப்பு வந்து அந்த வளவளப்பு தன்மை எல்லாத்தையுமே எடுத்துரும். அந்த மீனில் இருக்கக்கூடிய வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸாவது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த உப்போட கலரே வந்து மாறிடும். ஒரு மாதிரி க்ரே கலரில் வந்துடும். அதனுடைய வளவளப்பு தன்மையெல்லாம் உப்பு இறக்கிரும். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து நல்லா கழுவிட்டோன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி பாருங்கள். எப்படி மீன் குழம்பு வைக்கிறது கிராமத்து ஸ்டைல் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.